சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பங்குனி மாதத்தை திருமண மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்ற மாதம் தான் இந்த பங்குனி மாதம். பார்வதி தேவி பரமேஸ்வரரின் திருமணம், முருக பெருமான் தெய்வானையின் திருமணம், சீதா தேவி ஸ்ரீராமனின் திருமணம் ஆகிய தெய்வ தம்பதிகளின் திருமணம் இந்த மாதத்தில் தான் நடந்தது. பலருமே திருமணத்திற்கு வரன் பார்ப்பாங்க. ஆனால் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம்னா இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருகின்றது. இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து கல்யாண சுந்தரரை வழிபாடு செய்வது நல்லது. அல்லது உங்கள் ஊரில் உள்ள தெய்வங்களின் திருமணம், அதாவது முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் தெய்வானை அம்மாவுக்கும் திருமணம் நடக்கும். சிவன் கோவிலில் சிவனுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடக்கும். அல்லது பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா சீதா தேவிக்கும் ஸ்ரீராமனுக்கும் திருமணம் நடக்கும். காலையிலிருந்து அதிகாலை எழுந்து குளிர்ச்சி உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் இந்த திருமண தெய்வங்களை நீங்கள் கண்குளிர பார்த்து வழிபாடு செய்து உங்களால் முடிந்த தானங்களை செய்யும்போது அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த வழிபாடை செய்வதற்கு முன் வரக்கூடிய புதன்கிழமை பங்குனி அமாவாசை. இந்த பங்குனி அமாவாசை என்று நம் வீட்டில் உள்ள அனைத்து நெகட்டிவ் எனர்ஜி கஷ்டங்கள் நீங்கி செல்வம் சேர சந்தோஷம் அதிகரிக்க நம்ம குலதெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய எளிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். கீழே ப்ளே பட்டனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.